நான் லாஸ்ட்டாக கொடுத்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸை துணியில் எப்படி மார்க் பண்ணுறது, கட்டிங் பண்ணுறது, ஸ்டிச்சிங் பண்ணுறது டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த அன்னைக்கு நைட்டே எனக்கு ஃபீவர் ஸ்டார்ட் ஆகி பாடி பெயின்லாம் வந்துட்டு பெரிய பெரிய பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து என்னை ரொம்ப அடித்து போட்டுருச்சு. எனக்கு ரெக்கவர் ஆகி வர்றதுக்கே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா என்னோட மிஸ்டேக் தான். நேரத்துக்கு சாப்பிடாதது, தண்ணி குடிக்காதது, யூரின் வந்தால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே தச்சது, இதெல்லாம் தான் காரணம். ஹெல்த்தியாக சாப்பிடல. காலையில் சமைச்சி வச்சுட்டு சாப்பிடாம நேராக கட்டிங் டேபிளுக்கு போகிறது, மிஷினில் வந்து உட்காருதுன்னு சொல்லி என் ஹெல்த்தை நானே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் டாக்டர்கிட்ட போனால் அவங்க எனக்கு எழுதி கொடுத்தது ஃபீவர் டேப்லெட்டை விட நான் கசாயம் குடிச்சு ஃபீவர்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் ஏன்னா நான் அந்த டேப்லெட் போடுற பழக்கம் எனக்கு கிடையாது, நான் எப்போவுமே போட மாட்டேன். எவ்வளோ ஃபீவராக இருந்தாலும் கசாயத்துலேயே சரி பண்ணிடுவேன். நான் என்ன தான் கசாயம் கொடுத்து சரி பண்ணாலும் நெக்ஸ்ட்டு எனக்கு 1 வீக் 1 டே 2 டேஸில் தான் ஃபீவர் இருக்கும், ஆஃப்டர் சரியாயிரும். ஆனால் இந்த டைம் எனக்கு சரியே ஆகலை. அதே மாதிரி ஜாயின் பெயின், அது நான் ரொம்ப டயர்டாகிறேன். நான் வெயிட் வேறு போட்டிருக்கேன் 2 kg. என்னடா சரி என்ன தான் போய் பிளட் டெஸ்ட்லாம் கொடுத்து டாக்டர்கிட்ட பார்த்துட்டு வந்துடலான்னு கேட்டால் எனக்கு வந்து விட்டமின் குறைபாடுகள் இருக்குது, இரும்பு சத்து குறைபாடு இருக்குது. என்ன காரணம்னா நான் காலையில் சாப்பாடை ஸ்கிப் பண்ணுறேன். மதியானம் ஏதோ ஒன்று சாப்பிட்டு ஒரு ஃப்ரூட்ஸு அப்புறம் ஏதாவது வீட்டில் இருக்குள்ள ஸ்நாக்ஸு அந்த மாதிரி சாப்பிட்றது, டீ குடிக்கிறது அப்படின்னு சொல்லி அன்ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் அதிகமாக எடுக்க ஆரம்பித்தது தான் முக்கிய காரணம். நைட்டு லேட் நைட் தூங்குறது, லேட்டாக சாப்பிட்டா அதிகமாக சாப்பிட்றது, இல்லைன்னா சாப்பிட்றதே கிடையாது. இந்த மாதிரி யாராவது இந்த மாதிரி பர்சன் இருந்தீங்கன்னா தயவு செய்து இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்மளோட சின்ன மிஸ்டேக் தான் பெரிய பெரிய ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விடும். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சாப்பாடை ஸ்கிப் பண்ணிட்டு தண்ணி குடிக்காம நம்மளோட செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டான இடத்துக்கு செய்யாமல் நம்ம இருந்தோம்னா நமக்கு சுகர் ஃபார்ம் ஆகும், பிபி அண்ட் தைராய்டு ப்ராப்ளம், ஹார்மோன் இன்பேலன்ஸு, அந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இப்போ நான் அதெல்லாம் எனக்கு இது வரைக்கும் நான் ஹெல்த்தியாகவே சாப்பிட்டுட்டு இருந்தேன். மார்னிங் எழுந்திரிச்சதுமே நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பேன், நெல்லிக்காய் கருவேப்பிலை இஞ்சி போட்டு ஒரு ஜூஸ் குடிப்பேன். அந்த மாதிரி என் உடம்பை எப்போவுமே நான் கண்ட்ரோலாக வச்சுட்டு இருந்த ஒரு பர்சன் இப்போ கொஞ்ச நாளாகவே அன்ஹெல்த்தி, டீ குடிக்கிறது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, பேக்கரி ஐட்டம் சாப்பிட்றதுன்னு சொல்லி நாம தான் கரெக்டாக இருக்கும் இல்லைங்கிற தென்னாவட்டில் இருந்தேன். அது என்னோட மிஸ்டேக் தான். இனிமேல் நான் அதை சரி பண்ணிக்கிறேன். என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யாதீங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேசுகிறதுக்கு கூட எனக்கு தெம்பு இல்லை. அப்போ தான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.